நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நமது சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி மைத்ரி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. பெர்ஃபெக்ட் பிக்சர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் கீழ் தருண்குமார் பாப்னா தயாரிப்பில் வெளிவர தயாராக இருக்கின்ற படம் மைத்ரி. அறிமுக இயக்குனர் பரத் JS ஆல் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா வடபழனி பிரசாத் லேப் திரையரங்கில் நடைபெற்றது. இயக்குனர் பரத் JS கதாநாயகனாகவும், காயத்ரி ஷான் கதாநாயகியாகவும், நந்தன், ரவி ஏழுமலை, ஸ்ரீதர், சிவாங்கி மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். மலையாளத்தில் 2023-24 வெளியான அனுராகம், பாலும் பழமும் படங்களின் இசையமைப்பாளர் ஜோயல் ஜான்ஸ் தமிழில் அறிமுகமாகிறார். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக பிரிவு செயலாளர் நந்தகோபால், திரைப்பட விநியோகஸ்தர் விவேகானந்தா, திரைப்பட இயக்குனர் மீரா கதிரவன் விருந்தினர்களாக பங்கேற்றனர். சமூகத்தில் காதலர்களும் சந்திக்கும் சமூக சிக்கல்களையும் மானுட பரிதவிப்புகளையும் சமகாலத்தில் இருக்கும் சமூக பிரச்சனைகளை பேசும் படமாக இயக்கியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் பரத் JS. இத்திரைப்படத்தில் எழுத்தாளர்கள் யுகபாரதி, குட்டி ரேவதி, வாசன், ராஜா, இளமாறன் பாடல்கள் இருக்கிறார்கள். விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் மீரா கதிரவன், சிறிய படங்கள் எப்போதுமே பத்திரிகையாளர்கள் ஆதரவு தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் தியேட்டரில் 3 நாட்களுக்கு மேல் சிறிய படங்கள் திரையிடுவதே இல்லை. அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்பெல்லாம் லேட் பிக்கப்பாக பல படங்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு வெற்றி படங்களாக மாறியிருக்கிறது. ஆனால் இன்று அதற்கான சாத்தியங்கள் இல்லை. இந்த சமயத்தில் மைத்ரி போன்ற சமூக அக்கறையுள்ள படங்கள் வெற்றி பெற வேண்டியது அவசியம். படக்குழுவினருக்கு எனது வாழ்த்துக்கள் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.